ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கப்பட மாட்டாது, காரணம் வெளிச்சமாக இருக்கும். எங்கள் ஏரியாவில் நாங்கள் இருக்கிறோம், பணகுடி காவல்னர் எங்கள் மகேந்திரகிரி இருக்குது. இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்றால் போல் அங்கே கட்டடங்களில் இருக்கிற வெளிச்சம் எத்தனையோ கிலோமீட்டருக்கு தெரியும். நீங்கள் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குறவங்களா மாறுவீங்க, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க. அதுக்கு அர்த்தம் உங்கள் நிமித்தம் மற்றவருடைய இருள் மாறப்போகிறது. நீதிமொழிகளிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 13:9. நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். துன்மார்க்கருடைய தீபமோ அணைந்து போகும். ஒரு இரவு நேரத்திலே ஒரு காட்டுப்பகுதியிலே தகப்பனும் மகனும் பக்கத்து கிராமத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் வந்தது. கையில் ஒரு சின்ன டார்ச் லைட் வச்சுருந்தாங்க. அப்போ கேட்டாப்பா, இவ்வளோ பெரிய காடு, நம்ம ரொம்ப தூரம் நடக்கணும், எப்படிப்பா அந்த சின்ன வெளிச்சத்தில் நம்ம தாண்ட முடியும்னு கேட்டான். அவர் சொன்ன, மகனை பின்னால் மட்டும் பார்க்காத, முன்னால் பாரு. இந்த வெளிச்சம் நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கும். பள்ளம் இருந்தால் தெரியும், கல் இருந்தால் தெரியும், ஏதாவது பூச்சிகள் கிடந்தால் தெரியும், கவலைப்படாத. அவ்வளோ பெரிய குத்து இருட்டில் இவங்க போகிற இடமத்துல வெளிச்சமாக இருந்தது. சரியான நேரத்தில் அழகாக அந்த இடத்த கிராமத்துக்கு போய் சேர்ந்தார்கள். ஆண்டவர் நல்லவர். எலியாவை ஆண்டவர் சாரி பார்த்து கொண்டு போனார். ஒரு மரண இருள், சங்கீதக்காரன் 23 சொல்கிறார் அல்லவா, மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் அப்படின்னு சொல்லி, தானும் தன் மகனும் ஒரு விதவை சாப்பிட்டு சாகலாம்ங்கிற மரண இருளில் இருந்தபோது எலியா போய் ஒரு அற்புதம் செய்தார். வெளிச்சம் வந்தது. ஹல்லேலூயா. நீதிமான் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். அதன் பின்னாட்களில் செத்துப்போன மகனும் உயிரோடு எழுந்தினான். பஞ்சம் முடிகிறவர்களும் பானையில மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. சொல்லிக்கொண்டே போகலாம். பிலிப்பு பாருங்க, அந்த ரதத்தில் போய் இருக்கிறார். அவர் மந்திரி, அவருக்கு எருசலேம் போயிட்டு போறார். அடுத்த தெரியல ஏசாயா வாசிக்கிறார். ஆனா பிலிப்பு வாழ்க்கையில அந்த வெளிச்சத்தை கத்தரங்க கொடுக்கிறார், ஞானசானம் பெறுகிறார், சந்தோஷத்தோடே போனார்னு எழுதியிருக்கிறது. ஆண்டவர் பிலிப்பை கத்தர் எடுத்துக்கொண்டார், அவன் சந்தோஷத்தோட போனான் என்று மந்திரி குறித்து எழுதியிருக்கிறது. ரொம்ப வருஷத்துக்கு முந்தி 91-92 நாட்களிலே ஏஜே பெஞ்சமின்கிற ஒரு பெரிய பரிசுத்தவான், திருமணமாகாதவர், அவர் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணும்போது, நான் பகல் கூட்டங்களிலும் முக்கியமான இரவு கூட்டங்களிலும் ஐயா பிரசங்கம் பண்ணாங்க. அவர் சொன்னார், ஒரு எத்தியோப்பியனுக்கு ஞானசானம் கொடுத்தாங்க. அப்போ எத்தியோப்பியன் என்ற உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது, கந்தாகம் வந்து ஞாபகம் வந்தது. அவர்கிட்ட டேவிட் பெபபே அவர் பெயர், அந்த சாட்சியில் அவர் பதிவு செய்தார். எத்தியோப்பியாவில் எப்படி சுவிசேஷம் வந்தது என்று கேட்டபோது அந்த தேவ மனுஷன் டேவிட் பெபபே சொன்னாரா, எங்கள் ஊரில் எத்தியோப்பியாவில் ஒரு கல்வெட்டு இருக்கிறது, ஒரு மந்திரி வந்து எங்கள் ஊரில் சுவிசேஷம் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னாராம். பாருங்க, பிலிப்பின் மூலம் ஒரு வெளிச்சம் மந்திரிக்கு உண்டானது. ஒரு நீதிமானுடைய சந்தோஷம், வெளிச்சம் சந்தோஷத்தை உண்டாக்கும், மகிழ்ச்சியை உண்டாக்கும். அவர் ஞானசானம் பெற்று சந்தோஷமாய் போனார். எத்தியோப்பியாவுக்கே சுவிசேஷம் சொல்கிறார் மாறிவிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எப்படி மற்றவர்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் வெளிச்சம் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தருடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தரும். கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார், வசனம் வெளிச்சமாக இருக்கிறது. நீங்கள் கண்மலையாகி கிறிஸ்துவில் இருக்கிறீர்கள். மற்றவருடைய இருளை மாற்றுகிற பிரகாசிக்கிறவர்களாய் மாறுங்கள். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அப்படிப்பட்டவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நாங்களும் மற்றவர்களை இருளை மாற்றுகிற இயேசுவாய் வெளிச்சத்தை, வசனமாய் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் மாற்றும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். எலியாவை போல, பிலிப்பு போல எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டு கிருபை தாங்குவதாக. Have a nice day.